இருக்கு? சூப்பர் டேஸ்ட் மச்சான். இது அடிக்க எத்தனாவது போகுது இது? இது ஒரு 10-15 ஓட்டு. நேற்று தொடங்கிறோம் இன்னும் முடிக்கல. நேற்று தொடங்கினாங்க தெரியுமோ? எத்தனை மணிக்கு தொடங்கினாங்க? நேற்று 11 மணி தொடங்கினது இன்னும் முடிக்கல. அதான் மெயின். நாளைக்கு வருவோம். இல்ல உனக்கு ரேன் பிடிச்சிருக்கா? அதுல வாங்கி இருக்குது. வாங்கிரு படத்தை நித்திரவள நல்ல பாட்டு இருக்கு. நீ பாடின பாட்டு நேற்று ஒரு ஆளை கருத்து சொன்னான், இன்றைக்கும் ஒரு ஆளை கருத்து சொன்னான். ஹலோ என்ன இந்த பக்கம்? மாறி வந்தீங்களா? வீடு தேடி தெரியுங்களா? உங்களோட வீடு என்ன இன்றைக்கும் பாருங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு சுகர் ஒன்றும் இல்லையா? எனக்கு சுகர் இருந்தது மாறிட்டு கட்டுப்பாடு இருக்கு. இது மாறிட்டு இப்ப சுகர் ரிவியலுக்கு வந்திருக்கேன். இந்த கேக் சாப்பிட்டு அது எப்படி இருக்கு? இதால 5வது கேக். இந்த மிச்ச தட்டெல்லாம் கொண்டு வச்சாச்சு. நேற்று மிச்சா, இன்றைக்கு மிச்சா. சுகர் இல்ல. ஓகே, அந்த சுகர் ஃப்ரீ தானே? சுகர் ஃப்ரீயா? இது வருத்தம் ராசினிய நல்லா இருக்கு. விளையாட்டு போடுறான். உனக்கு இப்ப தெரியுது இந்த இடம் பிடிச்சிருக்கு. வந்தாலும் சரி தேவை இருக்கு. அடே நீங்கள் இப்படி இருந்த இடம் மிச்சாங்க வார இல்லையாடா? டே அட இதுக்கு என்ன பேர் சொல்லுவா? இதுக்கு என்ன பேர் சொல்லுவா? இடியப்ப பட்டி. இது புட்டா வைக்கிற பட்டி. அட இதாண்டா நீத்து பட்டியடா. புட்டா வைக்கிற பட்டி வேற, நீ மா வைக்கிற பட்டி வேற. இது மா வைக்கிற பட்டி. இது நீத்து பட்டி. சின்ன டைமண்ட்ல இருக்கும். சின்ன டைமண்ட் இருக்கு. அது புட்டா வைக்கிற பட்டி. இது மா வைக்கிற. இது என்ன சொல்லு? இது பழைய காலத்து சாவானாங்க வெடிச்ச சாவான் தான் இது வச்சா. இது என்ன சொல்ல? அப்போ இது வந்து மச்சான் சொல்ற மச்சான் பாட்டு பட்டி என்று முறையாக சொல்றேன். இப்ப என்ன சொல்றாங்க தெரியா? முந்தி பாட்டு பட்டி எல்லாம் சொல்றேன். இது இது கொம்பு வச்சாங்க. பெரிய வாட்ஸ்அப் கார் தெரியுதா? அந்த ஐபோன் பெரிய அதெல்லாம் இப்ப இல்ல அழிஞ்சு போற சாமான். தென்னை மரம், தென்னை அழிஞ்சு போற சாமான். நாட்டுல இல்லாம போற சாமான், நல்ல எல்லாம் இல்லாம போற சாமான். அந்த பாட்டு பாட போடுங்க. போடுங்க போடுங்க. சவுண்ட் பாடு. உங்களோட விளையாட்ட பாக்க டேஸ்ட் பண்ண போறா. எல்லாரும் பண்ணுவோம். மாறி விட்டுருவாங்களே. நான் டேஸ்ட் பண்ண போறேன்.
மச்சான் இப்ப அந்த கேண்டோஸ் எனக்கு இது எல்லாருக்கும் எல்லாரும் கேக்குறேன் ஒரு கேண்டோஸ் ரூபன் எடுத்து ஒவ்வொரு போட்டோ எடுக்கலாம் அவசரப்பட வேணாம் எங்கடா கொண்டு வரேங்க அண்ணா இந்தாங்க கிட்ட வச்சிட்டேன் மூளை காணல் கையில் கடுங்க எடுக்க போறோம்னா கேக் எடுக்க போறாங்க ராய சோழன் பாட்டு போட்டா இப்ப பாடி பாடி கேக் சாப்பிட போறோம் ஓகே ஓகே ஒரு நிமிஷம் அப்படி சாப்பிட்டா என்ன கால் கை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கால் இல்லங்க ராஜராஜ சோழன்னா என்னை ஆளுங்காதல் தெய்வம் நீதானே அன்பான வாடிக்கையாளர்களே ஓகே ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணதா மேரும் ஆர்டர் பண்ணிடு இதான் சாக்லேட்டா டேய் சுகர் இல்லடா ரூபன் எனக்கு என்ன ஏன்டா வரத கொண்டு வரீங்க ஸ்பாட் எங்கடா ஸ்பாட் கடைசியா அவன வியாபாரம் செய்யாம 2-3 மணிக்கு நினைக்க போறான் ஆஃபர்ல இருக்கு இப்படி நான் இருக்கலாம் நல்லா இருக்கு அமிர்தம் நல்லா இருக்கும் பாதாம்லே மாடு மாதிரி தின்றது அழகா சாப்பிடு வாவ் அவங்க பறிச்சாவிடா அவன் வேண்டி தருவாங்கடா மற்றாக்கள் வந்தா பறிச்சு தந்துருவாங்க அப்படியே போடுறோம் ப்ரோ ஏனா சொல்லுங்க ஏனா ரிவ்யூ சொல்லுங்க ஏனா சொல்லுவாரு பெரிய ஆளு இல்ல இல்ல பரவாயில்ல நல்லா இருக்கு கூட பிராண்டா கொண்டு ஓ இதுல காண மாட்டே என்னடா அண்ணன் இது மச்சான் ஏரியா கால் இல்லன்னா இங்க நிக்கிறான் பாத்தியா ரூபன் குளிர்மையா இருக்கு போத்தலோட தெரியுது யார் பால் கோபி சொன்னா நல்லா இருக்கும் ஒரு 50 ரோல சொல்லு சொல்றோம் இது மனுஷன் கூட்டி எனக்கு எல்லாம் போட்டு குடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் மூக்குத்தி ஓடுறான் அப்படியே இதுதான் வந்து சந்திர வட்டக்கல். நாங்கள் வந்து சின்ன வயசுகளில் வரலாறு அல்லது சமூக கல்வி பாடங்கள் எல்லாம் படிச்சிருப்போம். இது வந்து கை கொத்து வேலை, அதாவது வந்து இப்போ தான் வந்து மிஷின்களை எல்லாம் உருவாக்குறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து எங்களுடைய பாரம்பரிய தமிழர்கள் வந்து எவ்வளவு நுண்கலை எல்லாம் ஒரு சின்ன விஷயமாக வந்து கற்றிருக்கார்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த கடை இந்த பேரை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட். அவன்கிட்ட கேட்டேன், அந்த கடைக்காண்ட கேட்டேன், ஏன்டா இந்த ஸ்பாட் அப்படின்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் வந்து சில நண்பர்கள் சேர்ந்து எங்கே மச்சான் இருக்கிற ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்களா. அதாலே வந்து இந்த ஸ்பாட் அப்படின்னு பேரை வைக்கலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடை அப்படின்னு சொல்ல முடியும். நீத்துப்பட்டியில் வந்து லைட்டுகள் எல்லாம் வச்சு இயற்கை முறையால் வித்தியாசமாக உருவாக்கப்பட்ட கடையாக தான் வந்து இது இருக்குது. இந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுடைய தாத்தா பாட்டிகள் எங்களுடைய முன்னோர்களை வந்து மீண்டும் வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற கடையாத்தான் வந்து இதில் இருக்குது. உரல், உலக்கை, செம்பு, பானை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல முடியும். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து மேசை கதிரையெல்லாம் இல்லைங்க. பாங்கு, அதாவது வந்து ஆரம்ப காலத்தில் எங்களுடைய பழைய தமிழர்கள் உருவாக்கப்பட்ட பாங்கு தான் இது வந்துருக்கு. ஆறுதலாக வந்து நீங்கள் படுத்து கிடந்து இதை வந்து சாப்பிட்டு டீயை குடிச்சு போட்டு போக முடியும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கடை அப்படின்னு சொல்ல முடியும். எங்களோட ஸ்பாட் மசாலா சாய், எங்களோட ஸ்பாட் வந்து பேக் ரோல், ஸ்பாட் கேக் அப்படின்னு வந்து வித்தியாசமாக இருக்குது. எக் கொஃபி அப்படின்லாம் வித்தியாசமாக நேராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ வந்து 2 மணிக்கு தான் வந்து இந்த கடையில் இருக்குது. நான் என்னடா கல்ல குடிக்கிற மாதிரி குடிக்கிறீங்க? அம்பி இது முட்டை காபி இல்லடா, இது கொட்டை காபி. அப்படி அப்படி இருக்கு வேணும் பண்ண நீ குடிச்சு பாரு தம்பி. நைஸ். ஹலோ ஜேகே ரவி, how are you? ஹலோ, நான் உங்கள் ஜேகே ரவி. how are you? ஃபைன். இங்கிலீஷ் சரியா? நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். இங்கிலீஷ் எப்படி இருக்கு?
நல்லா இருக்கு முட்டை கோபி வரல முட்டை கோபி மட்டும் இல்லை எல்லாமே வரல இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள மானிப்பாய் பிரதேசத்துலாம் இருக்குது. இஞ்சால பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மருதடி புள்ளியா கோயில், இஞ்சால பக்கம் போனீங்கன்னா ஆனக்கோட்டை, கிட்டத்தட்ட அதுக்கு நடுவில் இருக்குது அப்படி சொல்ல முடியும். கிட்டத்தட்ட மானிப்பாய் சந்திலேருந்து 500-600 மீட்டர் தான் வந்து இந்த கடை இருக்குது. இவங்க பே பண்ற ஆக்கலே இல்லையா? எனக்கு ஒரு சின்ன டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கும். அப்படி இல்ல ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியே போடுறாங்களான்னு பாக்கல. ஒவ்வொரு விதத்துல வருது. அதெல்லாம் அந்த டேஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது என்ன மரவள்ளி நான் சாப்பிடுறேன். அப்படி சாப்பிடுறேன். அப்படிங்கறத அப்படிங்க நான் சத்தியம் வரல. இது நல்லா இருக்கு. என்ன சாப்பிட மாதிரி சொல்றேன். தேனா வேற எப்படி சாப்பிடுறாங்க அப்படி நாங்கள் வந்து பெரிய ஹோட்டல் வழியாக போனோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஹை லெவலான சேர்கள், ஹை லெவலான மேசிகள் அப்படி இப்படின்னு வித்தியாசமாக எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. இயற்கை முறையில் ரொம்பவே எளிமையாகவும் அழகாகவும் உருவாக்கப்பட்ட இடமாக தான் வந்து இது இருக்குது. முட்டி மாதிரி சின்ன சின்ன பானை எல்லாம் இருக்குது. இதான் வந்து இங்கிலீஷ் படங்களில் இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். கூடுதலாக இந்த பேப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். பழைய காலத்தில் வந்து பாட்டுகள் எல்லாம் இதெல்லாம் போடுவாங்க. இதில் வந்து மெனு கார்டுகள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் வந்து ஒவ்வொரு விலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து தேவையான அப்படி சொன்னால் வந்து வீடியோ புஷ் பண்ணி போட்டு இதில் வந்து விலைகளை பார்த்து கொள்ள முடியும். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படி சொன்னால் வந்து டீ இல்லாட்டி சாப்பாடு சாமான் அது மட்டும் இல்லைங்க. உங்களை தேவையான ரூம்ஸில் கூட இங்கே வந்து புக் பண்ணி கொள்ள முடியும். ஏசி ரூமும் இருக்குது, நார்மல் ரூம் இருக்குது. இதில் வந்து நம்பர் இருக்குது. வேணும் அப்படி சொன்னால் வந்து வீடியோ புஷ் பண்ணி போட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அழைப்பிலை மேற்கொண்டு வந்து கேட்க முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கடைக்கு வந்து எங்களுடைய நண்பர்களோட வந்து போட்டு சாப்பிட்டு போட்டு வெளிக்குறாங்க. எங்களோட நண்பர்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தெரியாத வந்து இதில் வந்து கடைக்காரன் வாங்க போட்டு தான். ஸோ அந்த வாங்குக்கு மேலேயே படுத்து நிறுத்தணுன்னு இருக்கிறாங்க. போகிற பிளானே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். நேரம் கூட இப்போ சரியாக வந்து 2-2:30 நோக்கி சென்று ஒன்று இருக்குது.